திருநள்ளாற்றிலே ஞான சம்பந்தரும் யாழ்ப்பாணரும் திருநள்ளாற்று இறைவனை பாடி பரவக்கூடிய இடத்தில் நாமும் இருக்கிறோம். அங்கிருந்து நம்முடைய திருத்தல பயணத்தை தொடரலாம். இந்த நல்லாற்று பதிகம் என்பது 2 நிலைகளிலே சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஒன்று, இந்த பதிகத்தை கொண்டுதான் யாழ்முறி பண்ணை உருவாக்க முடிந்தது. அதன் பிறகு இந்த பண்ணை கொண்டுதான் யாழிலே இவற்றை பொருத்தி காட்டி பாடுவதற்கு உரிய வாய்ப்பை நான் வேறு பதிகத்தின் மூலமாக தருகிறேன் என்று சொல்லி அந்த பதிகத்தை இங்குதான் உருவாக்குகிறேன். இதுக்கு முன்பு இருந்த தலத்துல யாழ்முறி பண்ணை பாடினார். இந்த தலத்துல அந்த நீலகண்ட யாழ்ப்பாணரது மனது வருந்தாமல் இருக்க பதிகம் பாடி இதனை உன் யாழிலே வைத்து பாடுவாயாக என்று பணித்தார். அதன் பிறகு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த திருநள்ளாற்று பதிகத்தை கொண்டுதான் பின்னர் மதுரையம்பதியிலே இவரால் மேற்கொள்ளப்பட்ட சமணருக்கு எதிரான அனல்வாதம் புனல்வாதம் என்ற 2 வாதங்கள் நிகழ்ந்த பொழுது இந்த திருநள்ளாற்று பதிகத்தின் திருக்கடை காப்பு பாடலை கொண்டு புனல்வாதத்தினுக்கு தொடர்ந்து எழுந்த அனல்வாதத்திலே வென்றிருக்கிறார். அதனால இந்த பதிகத்தினுக்கு மற்றும் ஒரு கூடுதல் சிறப்பு, சமணர்களை வெல்லுவதற்காக இந்த பதிகம் பயன்பட்டது. அந்த அடிப்படையில திருநள்ளாற்றில் அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதற்கு உண்டான பாட்டு. யாழ் நரம்பில் ஆர இயல் இசை கூட பாடியே எண்ணில் கற்பக சேனளவு பட ஓங்கும் திருக்கடை காப்பு சாத்தி செங்கண் நாகப்பூ நகலத்தவர் பாதம் போற்றி செய்து புறத்தணைந்து பூவனம் ஏத்தும் பாணனார் யாழிலிட பாலராவாயர் அருள் பணித்த போது. ஞான சம்பந்தருக்கு சேக்கிழார் கொடுத்த ஒரு அழகான பெயர் பாலராவாயர். பால்மணம் மாறாத வாயினை உடையவர்னு ஒரு பொருள் அவருடைய குழந்தை தன்மையை சொல்லுவதற்கு, இறைவியினால் பால் கொடுக்கப்பட்டு அந்த பாலானது கடைக்கோடிட்டு வழிந்ததையும் இங்க நினைவுபடுத்துறார். பால் அராவாயர், வாயிலிருந்து பாலானது சிந்திய வண்ணம் இருக்கக்கூடிய அளவினுக்கு பாலோடு பொருந்திய வாயினை உடையவரா, ஆகவே பாலராவாயன். இது ஒரு நல்ல பெயர். என்னுடைய நண்பரே ஒருவர் இருக்கிறார், தமிழ் துறையில தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர் லயோலா கல்லூரியில. அவருடைய பெயர் பாலராவாயன். அவருடைய தந்தையார் எனக்கு பேராசிரியராக இருந்தார். மன்னிக்கணும், அவர் தந்தையார் பேராசிரியர் இருந்த கல்லூரியில நானும் படித்திருக்கிறேன். தருமபுர ஆதீனத்துல தத்துவத்துறையில, அதுவும் சைவ சித்தாந்த துறையில மிகச்சிறந்த பேராசிரியராக விளங்கிய அருணை வடிவேலு முதலியார் என்பவர் என்னுடைய மகனும் மாணாக்கருமாகிய பாலராவாயன். அதான் இப்ப அழகா சொல்லுகிறார். யாழ் நரம்பில் ழகர நகரமாக தெரிந்திருக்கிறது. யாழ் நரம்பில் ஆர இயல் இசை கூட நீலகண்ட யாழ்ப்பாணரினுடைய யாழினது நரம்புகளிலே இந்த ஞானசம்பந்தர் பாடின பதிகத்தின் இசையானது பொருந்தும்படி எண்ணில் கற்பக சேன் அளவு, ரொம்ப அழகான இடம், எண்ணுதற்கு அரியதாகிய கற்பகங்கள் அல்லது கற்பக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தொலை தூரமான சொர்க்கம் வரைக்கும் அந்த அளவினுக்கு உயர்ந்ததான திருக்கடை காப்பை சாத்தினாராம். ஏன் அந்த அடைமொழியை கொடுத்தார்னா, இந்த பாட்டுதான், இந்த திருக்கடை காப்பில் அமைய பெற்ற பாட்டுதான் பின்னர் அனல்வாதத்துல பயன்பட போகிறது. அதனால் அது தெய்வத்தன்மை வாய்ந்தது என்பதை காட்டிலும் உயர் தெய்வத்தன்மைக்கு உரியதுன்னு இங்கே சுட்டி காண்பிக்கிறார். சம்பந்தர் வரலாறுக்கு அப்புறம் தான் இவர் எழுதுறாரு. அதனால கொஞ்சம் முன்கூட்டியே அந்த குறிப்பை காட்டுது. திருக்கடை காப்பு சாத்தி செங்கண் நாகப்பூ நகலம்.
சிவந்த கண்ணை உடைய நாகப்பாம்பினை அணிகலன்களாக அணிந்தவரும் அகன்ற மார்பை உடையவரும் ஆகிய சிவபெருமானினது பாதம் போற்றி இசைத்து சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்தார், இசையோடு பாடினார். அதனை நீலகண்ட யாழ்ப்பாணரிடமும் கூறி உமது யாழிலே வைத்து பாடவும் பணித்தார். புறத்தணைந்து அந்த தலத்தை விட்டு, கோவிலினை விட்டு வெளியே வந்து புவனம் ஏத்தும் உலக மக்களால் என்றும் பாராட்டப்படுவதற்கு உரிய பாணனார் நீலகண்ட யாழ்ப்பாணரை அழைத்து யாழில் இட, இதை யாழில் வைத்து பாடுங்கள் என்று பாலராவாயர் ஞான சம்பந்தர் அருள் பணித்த பொழுது அருளோடு அவருக்கு அன்பு கட்டளையிட்டார். உடனே நீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன செய்தார்? பிள்ளையார் திருத்தாளம் கொடு பாட பின்பு பெரும் பாணனார் தாம் தெள் அமுத இன்னிசையின் தேம்பொழி தந்திரி யாழை சிறக்க வீக்கி கொள்ளையிடும் பொழுதின் கண் குவலையத்தோர் களிகூற குலவு சண்பை வள்ளலார் திருவுள்ளம் மகிழ்ந்து மகிழ்ந்து திரு தொண்டருடன் மருவும் காலை. தனது அடியார் கூட்டத்தோடு சேர்ந்திருந்த அந்த நேரத்துல பாலராவாயனாகிய ஞான சம்பந்தர் நீலகண்ட யாழ்ப்பாணரை தான் பாடின இந்த பதிகத்தை உமது யாழிலே வைத்து பாடுக என்று சொல்லி தன் கையில் இருந்த பொற்றாளத்தினால் தாளம் இசைக்க தொடங்கினாராம். பிள்ளையார் ஞான சம்பந்தர், பிள்ளையார் திருத்தாளம் கொடு, தன் கையில் இருந்த பொற்றாளத்தை கொண்டு முறையான தாளத்தை ஒலிக்க பாட, அவர் தாளத்தை போட்டுக்கொண்டு சம்பந்தர் பாடத் தொடங்கினார். அந்த பாடலானது பின்பு பெரும் பாணனார்த்தம். அதன் பிறகு சம்பந்தர் பாடியதன் பிறகு பெரும் பாணனார், பெருமை மிகுந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் தாம் தெள் அமுத இன்னிசையின், தெளிந்த அமிழ்தம் போன்று யாழிலே தோன்றக்கூடிய இனிய இசையும் அதனோடு தன் குரலையும் கொண்டு தேம்பொழி தந்திரி யாழை, தேம்பொழினா தேனினை சிந்தக்கூடிய இசை, தேனினை பொழியக்கூடிய, தந்திரின நரம்புகள், நரம்புகளால் பிணைக்கப்பட்டுள்ள யாழை சிறக்க வீக்கி, யாழினை அதனது சிறப்பு தன்மை விளங்குமாறு இசைத்து அந்த யாழினை முறையாக வாசித்து கொள்ளையிடும் பொழுதின் கண், வீக்கி கொள்ளையிடும்னாக்க அந்த யாழினை அதன் கண் உள்ள நரம்புகளை பண்ணினுடைய அமைதி கொள்ளுதற்கு உரிய அளவில், ஞான சம்பந்தர் என்ன பண்ணில் பாடினாரோ அந்த பண்ணினுக்கு கொள்ள இடம் அப்படின்னா அந்த பண்ணினுக்கு உரிய முறையில் தனது நரம்புகளினால் பூட்டப்பட்ட யாழினை மீட்டி பாடினார். பொழுதின் கண், அந்த இனிமையான யாழினது இசை, ஞான சம்பந்தரது குரல், அவரது தாளத்தின் ஒலி, இந்த மூன்றுமாக சேர்ந்து அந்த இடத்தை நிரப்பியதினால் குவலயத்தோர், குவலயன்னா உலகில் உள்ளோர்கள், அந்த இடத்துல இருக்கிறவர்கள் களி கூற இந்த அற்புதமான காட்சியை கண்டு மனதிலே மகிழ்ந்தார்கள். குலவு சண்பை வள்ளலார், மகிழ்ச்சியோடு அடியவர்கள் குலவி நிற்கக்கூடிய சூழல்ல சண்பை வள்ளலாராகிய ஞான சம்பந்தர் திருவுள்ளம் மகிழ்ந்து, மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருக்கு வந்தது. மீண்டும் இந்த யாழோடு தானும் பாடுதலினாலே மகிழ்ச்சி அடைய தொண்டருடன் மருவும் காலை, தன்னுடைய அடியார்களோடு அந்த தலத்துல இருக்கக்கூடிய நேரத்துல மண்ணு திரு நல்லாற்று மருந்தை வணங்கி போந்து வாச நன்னீர் பொன்னி வளம் தரு நாட்டு புறம்பனை சூழ் திருப்பதிகள் பலவும் போற்றி சென்னல் வயல் செங்கமலம் முகம் மலரும் திரு சாத்தமங்கை மூதூர் தன்னில் எழுந்து அருளினார் சைவ சிகாமணியார் மெய்த்தவத்தோர் சூழ. இங்கேயும் ஒரு குறிப்பு இருக்கு, என்னன்னு பார்ப்போம். மண்ணு திரு நல்லாற்று, மண்ணுன்னா நிலை பேரு உடைய, எல்லா காலத்திலும் நிலைத்து இருக்கக்கூடியதுக்கு மண்ணுதல்னு பேர். எட்டர்னல் ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, எல்லா காலத்தும் இருத்தல்.
அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியதாகிய நல்லாற்று மருந்து திருநள்ளாறிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய உலக மக்களினுடைய அறியாமை என்கின்ற நோயினை தீர்ப்பதற்கு உரியதாகிய மருந்து சிவபெருமான். வள்ளலார் பாடுவார் இல்லையா, அருமருந்து அம்பலத்தே ஆடும் திருமருந்து. அதுதான் மருந்து போன்றவன். நம்முடைய பிறவி எனும் நோயை தீர்க்க வல்லான், செய் பாவங்கள் அனைத்தினையும் போக்க வல்லான், இவற்றையெல்லாம் நீக்கி நமக்கு மேலான சிவகதியை தரவல்லான். ஆகவே அவன் மருந்து. ஆகவே நல்லாற்று மருந்தை வணங்கி போந்து அந்த கோவிலை விட்டு வெளியே வந்து வாச நன்னீர் பொன்னி வளம் தருநாட் நறுமணத்தோடு நல்ல இனிய நீரை தரக்கூடிய பொன்னி என்று சொல்லக்கூடிய காவிரி நதியினால் பயன் பெறக்கூடிய தருநாட்டு புறம்பனை சூழ் அந்த நீர்வளமாகிய காவிரியின் நீர்வளத்தினால் பயன் பெறக்கூடிய பல ஊர்களுக்கெல்லாம் சென்று திருப்பதிகள் பலவும் போற்றி பலவாகிய தலங்களுக்கெல்லாம் போனார். இந்த பிறப்பதிகள்னு சொன்னதுனால எந்தெந்த ஊருக்கு போனார்னு தெரியல. ஆனால் திருக்கோட்டாறு எனும் பதி இடைப்பட உள்ளது. அங்க 2 பதிகம் பாடியிருக்கார். ஒன்று கருந்தடங்கண்ணி என்று தொடங்கக்கூடிய சீகாமர பண்ணில் அமைந்த ஒரு பதிகத்தை பாடியிருக்கார். வேதியன் விண்ணவர் என்று தொடங்கக்கூடிய காந்தார பஞ்சமத்தில் அமைந்த அங்க ஒரு பதிகம் பாடியிருக்கார். ஆனா குறிப்பு நமக்கு கிடைக்கல. கோட்டாறுல சென்று அவர் இறைவனை வழிபட்டு அங்க பதிகம் பாடினார்னு வரலாற்று அடிப்படையில கிடைக்கல என்றார் சேக்கிழார். ஆனால் அந்த கோட்டாறுல பாடப்பெற்ற 2 பதிகங்கள் கிடைச்சிருக்கு. அதனாலதான் திருப்பதிகள் பலவும் போற்றி செந்நெல் வயல் செங்கமலம் முகம் மலரும். செம்மாந்த வயலானது நெல்மணிகளை தரத்தக்கதும் தாமரை மலர்களை மிகுதியாக பெற்றிருக்கக்கூடிய ஊராகிய திருச்சாத்தமங்கை என்கின்ற ஊரினுக்கு மூதூர் தன்னில் எழுந்தருளினார். மூதூர்னு சொன்னா தொன்மையான நகரம். தொன்மையானது ஒரு ஊர், புதியதாக உருவாக்கப்பட்ட ஊர்ல திருச்சாத்தமங்கை பன்னெடுங்காலமான புகழுக்குரிய ஊராகவே மூதூர். தனில் எழுந்து அருளினார், அந்த தலத்துல எழுந்தருளினார் சம்பந்தர். சைவ சிகாமணியார், சைவ மதத்தினுக்கு மணி போன்றவர், ரத்தினம் போன்றவர். மெய்த்தவத்தோர் சூழ அவரது அடியார்கள் புடைசூழ அந்த திருச்சாத்தமங்கைக்கு வந்து சேர்ந்தார். நிறை செல்வ திருச்சாத்தமங்கையினில் நீல நக்கர் தாமும் சைவ மறையவனார் எழுந்தருளும் படிக்கட்டு வாழ்ந்து வழி விளக்கி எங்கும் துறைமலி தோரணங்கள் கதலி கமுகு நிறை குடம் தூப தீபம் ஆக்கி முறைமையில் வந்து எதிர்கொள்ள உடன் அணைந்து முதல்வனார் கோயில் சார்ந்தார். இது ஒரு அழகான இடம். சம்பந்தர் வாழ்ந்த காலத்துல தமிழகத்துல பல தலங்கள்ல பல அடியவர்கள் வாழ்ந்திருக்கிறார். சிலருக்கு பாக்கியம் கிடைச்சது என்னன்னு கேட்டா, ஒரு அடியவர் மற்றொரு அடியவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு பாக்கியம். இப்ப ஞான சம்பந்தர் நாவுக்கரசரோடு சந்தித்த 2 தலம் ரொம்ப அழகான தலம். அதற்குண்டான தேவாரமே கிடைச்சிருக்கு. ஒன்று வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய நான்மறை காடு. அங்கு மூடிய கதவை திறந்தும் திறந்த கதவை மூடியும், அதோடு மட்டும் இல்லாமல் கோளறு பதிகம் அங்க பாடினார். அப்புறம் திருவிழி முழலையில இருவரும் பதிகம் பாடியிருக்கிறார். இது ஒரு பெரிய அழகான விஷயம். ஒரு அடியவர் வாழ்ந்த காலத்துல மற்றொரு அடியவர் வாழுதலும், ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் மதித்தலும், ஒருவரை ஒருவர் இனம் கண்டு கொள்ளுதல் என்பது பெரிய விஷயம். அதுபோல திருச்சாத்தமங்கைக்கு வந்த பொழுது சம்பந்தனார் அவரை எதிர்கொண்டு அழைத்தது யாருன்னா நீலநக்க நாயனார்னு அங்க இருக்கார் ஒருத்தர். அவர் ஒரு பெரிய சிவன் அடியார். அவர் சம்பந்தரை எதிர்கொண்டு அழைக்கிறார். ஏனென்றால் இருக்கக்கூடிய அடியவர்களிலேயே வயதில் மிக 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 குறைந்தவர் சம்பந்தர். குழந்தை.
அவரால் செய்யப்பட்ட சாதனைகள் ஏராளம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இறை சாதனை மட்டுமல்ல, இசை சாதனை, இயல் தமிழ் சாதனை எல்லாமே அதிகம். அப்படிப்பட்டவரை வரவேற்பதில் ஒவ்வொரு அடியவரும் மிகுந்த ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் வரவேற்பதிலே மிகப்பெரிய அளவினுக்கு மகிழ்ச்சியை காட்டியவர்கள். நீலநக்கர் எதிர்கொண்டு அழைக்கிறார். நிறை செல்வ திரு சாத்த மங்கையினில், மிகுதியான செல்வ செழிப்பினை உடைய திரு சாத்த மங்கை என்ற அந்த தலத்துல நீலநக்கர் தாமும், நீலநக்கர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சிவனடியார் அந்த நீலநக்க நாயனாரும் சைவ மறையவனார், சைவ அந்தணரான ஞான சம்பந்தர். என்ன அழகான வார்த்தை பாருங்க. இந்த சைவம் என்ற சொல்லே தமிழகத்துல இருந்த ஆதி சைவர்களை குறிச்ச வார்த்தை. ஏற்கனவே நிறைய விவாதம் பண்ணியிருக்கோம். வடநாட்டுல சிவன்ற சொல்லு தொடக்கத்துல உருவாக்கப்படல. வடநாட்டுல ருத்ரன் தான் இருந்தது. அந்த ருத்ரனை தென்னக சிவனோடு சேர்த்து பார்த்த பெருமை ஞான சம்பந்தரைத்தான் சார். அவருக்கு வேதமும் தெரியும், இந்த தமிழகத்துல இருந்த ஆதி சைவமும் தெரியும். அதனால என்ன பண்ணார், இந்த சிவமும் வடநாட்டுல சொல்லப்பட்ட ருத்திரனும் ஒன்றாக இருக்க வேண்டும்ன்ற அடிப்படையில ரெண்டுத்தையும் ஒன்றாக்கினார். அதனாலதான் இங்க குறிப்பு கொடுத்தார், சைவ மறையவனார். இவர் சைவம் என்கின்ற தமிழகத்துல உண்டான அந்த மதத்தினுக்கு இன்றியமையாதவர். ஆனால் இவர் வேதங்களையும் கற்றவர். என்ன சிக்கல்னா, வேதம் சொல்லுவதும் சைவம் தானே, சிவனை பத்தி தானே. இங்க தென்னகத்துல இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தமும் சொல்லுவது சிவனை பற்றி தானேன்னா எங்க வேறுபாடுன்னா, தென்னகத்துல சிவனாகிய இறைவனை அணுகுதலும் ஆயுதலும் அவன் அருள் பெறுதலும் இயல்பானது, குழப்பம் இல்லாதது. இது இந்த மொழியின் கண் இருக்கக்கூடிய ஈடுபாடு, தமிழ் என்கின்ற ஒன்றினால் ஏற்பட்ட ஒரு ஆணவம் இல்லை. ஏன் சொல்லுகிறேன்னா, வடநாட்டுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேதங்களின் அடிப்படையில நீங்கள் இறைவனை அடைய வேண்டும், இறைவன் அருள் பெற வேண்டும், அதற்குண்டான சடங்கியல்கள்ல ஈடுபடணும்னா மிக அதிகமான பொருட்செலவு தேவைப்படும். யோசித்து பாருங்கள். இதற்கு எதிர்ப்பு காட்டும் முகமாகத்தான் பௌத்தம் தோன்றியது. வேதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும்னா நிறைய நிதி ஆதாரம் தேவை. அதனால இதனை கொண்டு நாம ஏதும் செய்ய வேண்டாம், இயல்பாக இறைவனை சிந்திக்கலாம்னு கொண்டு வந்தார். அதனாலதான் தென்னகத்துல சைவத்தினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திருமந்திரம் என்ன பேசுகிறது, அன்பும் சிவமும் ஒன்று, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இந்த அன்பு காட்டு எல்லா உயிர்கள் மாட்டும் அன்பு காட்டு. அந்த அன்பு காட்டுதல் என்பதே கடவுட்தன்மை. அந்த கடவுட்தன்மைக்கு பேரு சிவம்னு பேர் கொடுத்த. இது எளிது. நீங்கள் எந்த விதமான வழிபாடு செய்ய வேண்டாம், எந்த சடங்கியல் சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபட வேண்டாம், நித்தம் கோவிலுக்கு செல்ல வேண்டாம். ஆனால் உங்களை நாடி வரக்கூடிய மக்களிடம் அன்போடு பேசி அவர்களுக்கு உரியன கேட்கின்ற பொழுது இயன்றவரை செய்து, இல்லாத நிலையில அன்போடு என்னிடம் அது இல்லை என்று எடுத்து சொல்லி, எங்கு சென்றால் கிடைக்கும் என்ற அளவினுக்கு வழிமுறையையோ அறிவுரையையோ தந்தால் போதும், அதுவே பக்தி என்று தமிழகம் பேசுகிறது. வடநாட்டுல சொல்லப்பட்ட வழிபாட்டு முறைகள்ல வேள்விகள் உண்டு, பூசைகள் உண்டு, அதற்குண்டான பொருட்செலவுகள் உண்டு. தென்னகத்துல அந்த அடிப்படையே தவறுன்னு நிரூபித்தார். வேண்டாம், இறைவனை மனதார போதும். இல்ல வள்ளுவர் எழுதுவார, மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் அறது. அரண் என்பது இறை வடிவம்தான். மனதானது மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். சித்தர்கள் வாக்கு.
மனமானது செம்மையானதாக இருந்தால் இறைவனை எண்ணுதற்குண்டான எந்த மந்திரமும் நமக்கு வேண்டாம். உங்கள் செம்மையான மனதிற்கு அந்த இறைவனே வந்து குடியேறும். அதனாலதான் இவர் மிகப்பெரிய அளவுல சம்பந்தரை சொல்லும் போது சைவ நெறி தழைக்கவும் வந்தார். ஆனால் இவர் வேத முறைப்படி இறைவனை தெரிந்து கொண்ட அந்த வேத வழி நிற்கக்கூடிய அந்தணர் குலத்தை சார்ந்தவர்னு சொல்லிக் கொண்டே வருகிறது. அதனால ஞான சம்பந்தரே அந்த விளக்கத்தையும் அவரே அந்த அறிவிப்பையும் செய்த தமிழ் ஞான சம்பந்தன். கவுனிய குலத்துல பிறந்த தமிழ் ஞான சம்பந்தன். நான் கோத்திரத்தால் கௌசிக கோத்திரம், வேதம் தெரிந்தவன் நான். ஆனால் எனக்கு தமிழ் ஞான சம்பந்தன் என்பதுதான் எனக்கு உகந்தது, எனக்கு பிடித்ததுன்னு சொன்னது. எதற்குனாக்கா அந்த ரெண்டுத்தையும் ஒன்று சேர். இல்லை என்றால் இங்கு சிவன் எடுபட்டு இருக்க மாட்டான். உண்மை அதுதான். இதெல்லாம் வெளியே இப்ப ஆய்வு பூர்வமா சொன்னாக்க நீ பக்தி இல்லாதவன், உடனே நாத்திகன்லாம் கண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். ஒரு வரலாறு தான் நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. தமிழர்களினுடைய தொல் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல சிவன் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. 5 நிலத்தினுக்கும் உரிய இறையவர்கள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கால, சிவன் இல்லை. அதனால இந்த வழிபாடு என்கின்ற ஒன்று எங்காகிலும் ஒரு இடத்துல ஒரு டார்மெண்ட்ல இருந்திருக்கும். அதை இடைக்காலத்தில் தேவார காலங்கள்ல மேலுக்கு கொண்டு வந்து அதை பெரிய அளவிலே நிறுவுவதற்கு போராடினார்கள். அதுல சம்பந்தரும் நாவுக்கரசரும் பெருவெற்றி பெற்றார், சந்தேகமே. அதனால் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் வேதங்களையும் கற்றவன் மறையவனார் எழுந்து அருளும்படி கேட்டு. திருச்சாத்தமங்கைக்கு சீர்காழியை சார்ந்த ஞான சம்பந்தர் தன்னக சைவத்திலும் வட வேதத்திலும் புலமை மிக்கவராகிய அவர் திருச்சாத்தமங்கைக்கு எழுந்து அருளும்படி கேட்டு வாழ்ந்து வழி விளக்கி எங்கும் வழியெல்லாம் விளக்கம் செய். அது தங்கள் ஊருக்கு வருகிறார்னு நீலநக்கருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆகவே சம்பந்தர் வரக்கூடிய வழியெல்லாம் தூய்மைப்படுத்தி பந்தல் தோரணம் மாலை போன்றனவற்றை எல்லாம் நாட்டி சொல்றார் பாருங்க. எங்கும் துறை மலி தோரணம், நல்ல தென்னங்குருத்துல தோரணம் கட்டியாச்சு, மாவிலை கட்டியாச்சு, கதலி கமுகு, கதலின்னா வாழை, கமுகுன்னா பாக்கு, இவைகளினது குலைகளை கட்டுவார்கள், பாளைகளை கட்டி நிறை குடம் தூப தீபம் ஆக்கி பூரண கலசம் கொடுத்தவரை வரவேற்று தீபம் காட்டி தூபம் இட்டு நறுமண புகையிட்டு முறைமையில் வந்து எதிர்கொள்ள எவ்வாறு ஒரு அடியவரை அந்தணர் நிலையில இருக்கக்கூடிய அடியவரை எப்படி வரவேற்கணுமோ அதற்கு ஏற்றாற்போல் முன் சென்று வரவேற்று முறைமையில் வந்து எதிர்கொள்ள உடன் அணைந்து முதல்வனார் கோயில் சார்ந்தார். இவ்வாறு தன்னை வரவேற்க அதனை ஏற்றுக்கொண்டு முறையாக அந்த திருச்சாத்தமங்கையின் கண் உள்ள கோவில் அதன் கண் குடிகொண்டுள்ள இறைவனை சென்று வழிபடுவதற்கு நீலநக்கரோடும் ஞான சம்பந்தர் தனது அடியார்கள் புடைசூழ சென்று சேர்ந்தார். அங்க போய் என்ன பண்றார், ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம். ஊர்னு சொல்லிட்டா அந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் இருந்தால் சில தலங்கள்ல உள்ள சிவன் கோவிலுக்கு தனி பெயர்கள் உண்டு. மாடக்கோவில் என்றும் அம்பலம் என்றும் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த காலத்தில். அது போல இந்த திருச்சாத்தமங்கை கோவிலுக்கும் ஒரு தனி பெயர் உண்டு. அயவந்தி அமர்ந்தருளும் அங்கணர் தங்கோயில் மருங்கணைந்து வானோர் வந்தித்து எழுமுன்றில் புடை வலம் கொண்டு உட்புக்கார் ஒழுகும் செக்கர் மயவந்தி மதிஷடையார் முன் தாழ்ந்து மாதவம் இவ்வையமெல்லாம் செயவந்த அந்தணனார் செங்கை மேல் குவிந்து எழுந்து திருமுன் நின்றார். இந்த
சாத்தமங்கையில இருக்கக்கூடிய கோயிலுக்கு பெயர் அயவந்தின்னு பேர். அந்த அயவந்தி அமர்ந்தருளும் அங்கணர், அயவந்தி என்ற கோவிலிலே அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய இறைவர். அங்கணர்த்தம் கோயில் மருங்கணைந்து, அவர் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவிலினுக்கு சென்று வானோர் உயவந்தித்து எழும் முன்றில், தேவர்களாகிய வானவர்கள் வந்து வணங்குதற்கு உரியதாகிய அந்த கோவிலினது கருவறையின் முன்னாக நின்று உயவந்தித்து எழுகின்ற முன்று. எழு முன்றில்னா வானவர்களும் வந்து வணங்கக்கூடிய அந்த முன்னடை, கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடையில புடை வலம் கொண்டு அந்த நடையை, கருவறையை மூன்றாக சுற்றி வலம் வந்து கொண்டு உட்புக்கார், உள்ள நுழைந்து ஒழுகும் செக்கர் மயவந்தி மதிசடையார், சிவப்பு மயமான அந்தி மாலையில தோன்றக்கூடிய நிலவினை தனது சடாமுடியில் சூடியவரும் அப்படிப்பட்ட சிவபெருமானின் முன் தாழ்ந்து அந்த சிவபெருமானினுடைய கருவறையின் முன்னாக விழுந்து வணங்கி, மாதவம் இவ்வையமெல்லாம் அரிய தவத்தை கொண்டு இந்த உலகமெல்லாம் சயவந்த அந்தன், இந்த உலகமெல்லாம் சைவம் சிறக்க அதை சிறப்பிக்க வந்தவராகிய அந்தணராகிய ஞான சம்பந்தர் செங்கை மேல் குவித்தெழுந்து தனது 2 கைகளையும் தலைமையிலே தூக்கி குவித்து எழுந்து திருமுன் நின்றார். அந்த இறை சன்னிதானத்தின் முன்பு வணங்கிய வண்ணம் நிற்கிறார். சீர்காழியிலிருந்து வந்தவராகிய சைவத்தை மீட்டுருவாக்கம் செய்தவராகிய ஞான சம்பந்தர் நின்று என்ன பண்ணார்? போற்றி இசைக்கும் பாடலினால் பொங்கி எழும் ஆதரவு பொழிந்து விம்ம, ஏற்றின் மிசை இருப்பவர் தம் எதிர் நின்று துதித்து போந்து எல்லையிலா நீற்று நெறி மறையவனார் நீல நக்கர் மனையில் எழுந்து அருளி அன்பால் ஆற்றும் விருந்து அவர் அமைப்ப அன்பருடன் இன்புற்று அங்கு அமுது செய்தார். 2 செய்தி. போற்றி இசைக்கும் பாடலினால், அந்த இறைவனை போற்றி இசைப்பதற்கு உண்டான பதிகத்தை கொண்டு பதிகத்தை புதியதாக பாடி இசைத்தார். பொங்கி எழும் ஆதரவு பொழிந்து, இந்த பொங்கி எழும் ஆதரவுனாக்க மேல் மேலும் அந்த இறைவனது ஆதரவு தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால், விம்மன்னா அப்படி மனது விம்மியதான் அந்த மகிழ்ச்சியினால. விம்ம ஏற்றின் மிசை இருப்பவர், ஏறுன்னா காளை வாகனம், காளையின் மீது இருப்பவராகிய சிவபெருமான் எதிர் நின்று அவரினுடைய கருவறையின் முன்னாக நின்று துதித்து போந்து வணங்கி அந்த இடத்தை விட்டு அகன்று எல்லையிலா நீற்று நெறி மறையவனர், முடிவே இல்லாத திருநீற்றினது பெருமை முடிவே இல்லாததான் அந்த திருநீற்றை நெற்றியிலே அணிந்து அதன் வழி இறை தொண்டு செய்து வரக்கூடியவரான மறையவனார் நீல நக்கர், அவரும் வேதங்களை கற்ற அந்தணர் குலத்திலே பிறந்தவர். அந்த நீல நக்கர் மனையில் எழுந்து, அந்த நீல நக்கரினுடைய வீட்டிற்கு சென்று, மனைனா வீடு, அருளி, அவர் வேண்டுகோள் விடுத்தார், இவர் அருளினார், வருகிறேன் என்று சென்று அன்பால் நீலநக்க நாயனார் மீது கொண்ட அன்பினால் ஆற்றும் விருந்து அவர் அமைப்பு. ஞானசம்பந்தர் மீது கொண்ட அன்பினால் நீலநக்கர் ஆற்றிய விருந்து, அவ்வளவு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கார் சாப்பிடுறதுக்கு. விருந்து அவர் அமைப்ப விருந்தை அமைத்து ஞான சம்பந்தரையும் அவருடன் வந்த அடியவர்களையும் உண்ண அழைக்க அன்பருடன் தன்னை தொடர்ந்து வந்த அடியவர்களுடன் இன்புற்று அங்கு அமுது செய்தார். மகிழ்ச்சியோடு நீல நக்கர் இல்லத்துல ஞான சம்பந்தர் தன் தொண்டர் குழாம் புடைசூழ அமர்ந்து உணவருந்தினார். இந்த திருச்சாத்தமங்கையில எழுதப்பட்ட பதிகம் கிடைக்கல. எந்த ஊருக்கு போனாரோன்னு தெரியல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பதிகம் 2 கிடைச்சிட்டது. இவர் திருச்சாத்தமங்கைக்கு போயிட்டு நீலநக்கரை சந்தித்ததை
சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கதையில இருக்கு. ஆனா அந்த ஊர்ல எழுதின பதிகம் காலப்போக்கில் அழிந்து போயிற்று. அதை கொஞ்சம் வேறு விதமாக கூட யோசித்து கொண்டு வருவது உண்டு. இவ்வளவு எழுதின பதிகங்கள்ல ஏன் பல பதிகங்கள் அழிந்து போயின? நான் கொஞ்சம் உடன்பாட்டு நிலையில் அதை சிந்திக்கிற மரபு உண்டு. ஒன்று, அந்த பதிகத்துல இருக்கக்கூடிய பாடு பொருள் இன்றைய சூழலுக்கு ஏற்ற பொருளாக இல்லாது போயிருந்ததினால் அழிந்திருக்கலாம் ஒன்று. இரண்டாவது, அந்த பாடலின் கண் உண்டானதாகிய யாப்பு முறை தமிழ் மொழியில அந்த யாப்பு முறையினுடைய செல்வாக்கு தீர்ந்து போயிருக்கலாம். ஏன்னா இப்ப தொல்காப்பியர் காட்டக்கூடிய பல யாப்பு வடிவங்களை இப்ப நாம எழுதுறதே இல்லை. பெருந்தேவ பாணி சிறுதேவ பாணின்னு எழுதுறார் தொல்காப்பியர் இலக்கணம். அந்த அடிப்படையான இலக்கணத்தினுக்கு உட்பட்டு பாடல் எழுதுபவர்கள் யாரும் இல்லை. இலக்கணம் இருக்கு. ஏனென்றால் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாடி பலர் இதை எழுதி இருக்கிறார்கள். அதை ஒப்பு நோக்கி இலக்கணம் உருவாக்கிட்டார். அவருக்கு பின்னாடி இது போன்றதாகிய பெருந்தேவ பாணியிலையும் சிறுதேவ பாணியிலையும் பாடல் புனைதற்கு ஆட்கள் இல்லை. ஆகவே அந்த யாப்பு முறையில் ஏதாகிலும் பாடல்கள் இருந்தால் அழிஞ்சு போய். மூன்றாவது, எல்லா பாடல்களையும் இசை கூட்டி அந்த பாடல்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்வியல் முறையை கொடுத்தவர் நீலகண்டர். ஞாபகம் வச்சு. பல பாடல்கள் நமக்கு இசையோடு இருப்பதனாலதான் நினைவே படுத்திக் கொள்ளுகிறோம். இன்னொரு பெரிய நல்ல செய்தி என்னன்னா, இசையோடு ஒரு பாடல் ஒலிக்கப்படுகின்ற பொழுது மொழியை எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட அந்த பாடலை நினைவு கூறலாம், அந்த பாடலை மனனம் செஞ்சு. அதனால இந்த பாடலை தொடர்ந்து பாடுவதற்கோ அதனால் பெறுவதற்கு உண்டான பயனோ நாளடைவிலே குறைந்தும் இல்லாமலும் போனதினால் அந்த பாட்டும் வழக்கொழிந்து போயிருக்கிறது. அதனால ஒரு பாடல் ஏன் ஒரு காலத்துல இருந்து அடுத்த காலத்துல அந்த பாடல் தனது செல்வாக்கை இழக்கிறதுன்னா நிறைய காரணங்கள். இதெல்லாம் இன்றைக்கு சமூகவியல் நோக்கில் ஆய்வு பண்ண வேண்டிய இடம். இவர் போய் திருச்சாத்தமங்கையில பாடினார்னா இவர் போறதுக்கு முந்தையே அங்க கோவில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அவருக்கு முன்பு இருந்த கோவில்கள் இவர் சென்று தரிசனம் செய்யக்கூடிய கால அளவு வரைக்கும் இருந்து அதை தொடர்ந்து இன்று வரைக்கும் அந்த சாத்தமங்கை கோவில்ல வழிபாடுகள் நடந்த வண்ணம் இருக்க பல பேர் போய் வழிபாடு செய்கிறார்கள். ஆனா அந்த தலத்துல சம்பந்தர் எழுதின பாட்டு கிடைக்கலன்னாக்க காரணம் நான் மேலே சொன்ன 3 காரணங்கள் தான். அதனால எங்க அந்த திருச்சாத்தமங்கையில போயிட்டு இறைவனை பாடினதோடு நில்லாமல் அவருடைய வீட்டுல அமர்ந்து உணவு உண்டார். அந்த தலத்துல எழுதின பாட்டு கிடைக்கல, அதுக்குதான் விளக்கம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நீடு திரு நீல நக்கர் நெடுமனையில் விருந்தமுது செய்து நீர்மை பாடும் யாழ் பெரும் பாணரும் தங்க அங்கு இரவு பள்ளி மேவி ஆடும் அவர் அயவந்தி பணிவதனுக்கு அன்பருடன் அணைந்து சென்று நாடிய நண்புடைய நீல நக்கர் அடிகளுடன் நாதர் கழல் தாழ்ந்தார். உணவு உண்டதற்கு பிறகு மீண்டும் அந்த கோவிலுக்கு போனார். எப்படி? நீடு திரு நீல நக்கர். இந்த நீடுனாக்க அன்பிலால் நீண்ட ஈடுபாடு கொண்டவர். நீடுன்னா அளவில்லாதது, பெரியது, நீட்சி உடையதுன்னு அர்த்தம். ஞானசம்பந்தர் பால் அளவில்லாத அன்பு கொண்டிருந்தவராகிய நீல நக்கர் நெடுமனையில் பெரிய வீடு, பெரிய இல்லம். அந்த இடத்துல பெரிய இல்லம்னா அளவுன்றத காட்டிலும் இத்துணை பேருக்கு உணவு அளிக்க வேண்டும்ன்ற மனது இருக்குல்ல, அதுவே பெருசு. உண்மை.
நான் திரும்ப திரும்ப சொல்லுவதெல்லாம் ஏன் என்றால் அந்த காலத்துல இந்த வழக்கம் ரொம்ப இயல்பா இருந்ததுங்க. யாரேனும் ஊருக்கு வந்தால் நீங்கள் யார் வேண்டுமானாலும் அவர்களை தங்கள் இல்லத்துல அழைத்து உணவு கொடுக்கிறது ஒரு மரபாக வைத்திருக்கும். வேடிக்கை நான் நினைவுபடுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தவறில்லை. நான் மந்த வெளியில 4th ட்ரஸ்ட் கிராஸ்ல சில ஆண்டுகள் குடியிருந்தேன். நான் இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்புல நான் 5வது எண் இலக்கம் என் வீடு. முதல் இலக்கத்துல இருந்தவர் ரமணின்னு ஒருவர், வெங்கட ரமணின்னு பேரு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய தலைமை வரைவாளரா இருந்தவர், சீஃப் டிராட்ஸ்மேன். அவர் ஒரு முறை கபாலி கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது இவர் அழகாக அந்த ரொம்ப அழகா உடை உடுத்திக் கொள்வார். அந்த நெற்றியில அந்த திருநீர் இதெல்லாம் பார்த்த உடனே அந்த கோவில்ல சென்று இவர் வழிபாடு பண்ணும்போது 2 ஆங்கிலேயர்கள் தம்பதியர்கள் இவர் அணுகி அந்த கோவிலை பற்றி ஏதோ கேட்க, அவருக்கு அதை முழுமையுமாக சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாமல், முடிந்தால் நீங்கள் நாளை என் வீட்டிற்கு வருவதாக இருந்தால் அங்கு என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் மூலமாக நீங்கள் இவைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அப்படி வருவதாக இருந்தால் உணவு உண்ணது கூட எங்கள் இல்லத்துல மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டார். அவர்கள் மறுநாள் வந்தார்கள். அப்புறம் என்னை அழைத்தார், நானும் போனேன். அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் அந்த ரமணியினுடைய இல்லத்தில் அவர்கள் உணவுண்டு பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார்கள், எங்கள் நாடுகள்ல இது போன்று பார்த்த மாத்திரத்துல எங்கள் இல்லத்தினுக்கு உணவருந்த வாருங்கள் என்று யார் ஒருவரும் வெளிப்படையாக கூப்பிடும் வழக்கம் கிடையாது. ஏதாயிலும் விழா என்றால் அது குறித்து அழைப்பு விடுப்பார்கள். அப்பொழுது கூட நாம் வருகிறோம் வரவில்லை என்பதை உறுதிப்பட அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதை ஒட்டிதான் அவர்கள் உணவு தயாரிப்பார்கள். வருவதாக சொல்லி வராமல் போனால் உணவு வீணாகிவிடும் என்று கவலை கொள்வார்கள். நான் வரவில்லை என்று சொல்லி வந்தால் கொடுப்பதற்கு உணவு இல்லை என்பதை தெளிவாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாட்டில தான் இது போன்றதாகிய பண்பாடு காணக்கூடியவர்கள் புதியவர்கள் என்றாலும் அவர்களுக்கு ஒருவேளை உணவு அளித்தல் எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று எண்ணி அழைப்பது இந்த நாட்டில்தான் புதியதாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை ஆய்வாளர்கள் காலம் காலமாக அத்துணை பேரு இந்த தமிழகத்தை பற்றி எழுதக்கூடிய மிக அழகான குறிப்பு எது என்றால், இந்த தமிழக மண்ணிலே உள்ளவர்கள் விருந்து அயர்தலில், விருந்தினர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்து அதன் மூலமாக தங்கள் மகிழ்ச்சியை காட்டிக் கொள்வதில் முதன்மை வாய்ந்தவர்கள் எல்லா நாட்டு வெளிநாட்டு பயணி இந்த குறிப்பளித்து. எவ்வளவு ஒரு அழகான மரபுன்றதுதான் ரசிப்பேன். இது எல்லோரும் வரவேற்று எல்லோரையும் வரவேற்று அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கும் சில நான் இப்போ அண்மையில இதுக்கு கேரள நாட்டுல திருப்பணித்துறான்னு ஒரு இடம் இருக்கு. அங்கு RLV கல்லூரின்னு ஒரு பெரிய இசை நாட்டிய கல்லூரி இருக்கு. அதற்கு வகுப்பெடுக்க போயிரு. நான் அந்த காலையில நெடும் தொடர் வண்டியில போய் காலையில ஒரு 8 மணிக்கு இறங்கினேன். நண்பர் அழைக்க வந்திருந்தார். எல்லாம் ஓய்வெடுத்து குளித்து இளைப்பாரி எல்லாம் முடிஞ்சது. ரொம்ப அழகா கேட்டார், மதிய உணவு உங்களுக்கு மாதிரி முறையான சிற்றுண்டி சாலையில ஏற்பாடு பண்ணவா, இல்லை இந்த ஊர் கோவில்ல இன்று விசேஷம், ஆக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் உணவு அளிப்பார்கள். அது சொல்லுகிறார்கள், அந்த கோவில்ல இன்றைக்கு மத்தியான நேரத்துல சத்யா இருக்கு, நீங்கள் உணவு உண்ணுவதாக இருந்தால் உங்களுக்கு தயக்கம் ஏதும் இல்லை என்றால் வரலாம்னு.
கோவில்ல உணவு உண்ணுவது என்ன தயக்கம் வருகிறோம்னு நானும் என் துணைவியாரும் அவரோட போனோம். எங்களுக்குன்னு ஒரு இடத்துல ஒரு அந்த கோவில் மிக பெரியதாக இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி முறையாக வரிசையில நின்று கொண்டு இருந்தார். குறிப்பு, ஊர் மக்கள் எல்லோரும் கூடி. இரண்டாவது குறிப்பு, அந்த எல்லோரும்ல அந்த ஊர்ல இருந்த மாற்று மதத்தவர்களும் தங்கள் சின்னங்களோடேயே அங்க நின்று இருந்தார்கள். ஆண் பெண் உட்பட அனைவருக்கும் அந்த கோவில்ல மிக அழகாக உணவுன்னா அந்த சுட சுட உணவு அற்புதமான சுவையோடு இருக்கும். எல்லாம் அது அந்த ஊர் வழக்கத்தை கேட்ட பொழுது நேற்று கூட மற்றொரு ஒரு இஸ்லாமிய நடன கலைஞர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் கேரளாவை சேர்ந்தவர். ஆமா, நான் என் தந்தையெல்லாம் பல தலங்களுக்கு போயிருக்கோம். அந்த ஊர் தலங்கள், அந்த தலங்கள்ல உள்ள கோவில்கள்ல சத்யா என்றால் எங்களுக்கும் உணவு அளிப்பார்கள். நாங்களும் கியூல நின்று எல்லோரோடும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு இருக்கிறோம். இன்னமும் அது தொடருகிறது என்று சொன்னார். இது அதாவது ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றாக இருந்து, ஆண்டாள் பாடினா இருந்தா இல்லையா, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா, இதை விட அழகு வேணும். எல்லோரும் ஒன்று கூடி தங்களால் கொடுக்கப்பட்ட காணிக்கை பொருள்களை கொண்டு சமைக்கப்பட்ட உணவை, இதான் வள்ளுவர் அன்றைக்கு அழகா சொன்னார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், எவ்வளவு பெரிய விஷயம். இதுதான் தலங்களுக்கே உண்டான உன்னத வழக்கம். எல்லோருக்கும் உணவு அளித்தல், இந்த வழக்கம் இருக்கு இன்னைக்கும் பல ஊர்கள்ல, பல கோவில்கள். அது ஒரு பெரிய நல்ல செய்தி. அது அதனாலதான் இங்க சொல்றார், அந்த விருந்து அமுது செய்து அந்த நெடுமனையில்னா பெரிய வீடு. அப்ப எத்தனையோ அடியாருக்கு அங்க நீலநக்கர் உணவு அளித்து இருக்கணும். அப்படிப்பட்ட பெருமைக்கு மிகுந்த வீடு செய்து நீர்மை பாடும் யாழ் பெரும் பாணரும். வார்த்தையை கவனிக்கும். பழைய மறைகளின் பொருள் விளங்க அரிய தமிழின் திருப்பதிகம் பாடுவார். மறை வழி ஒழுகும் திரு நீலநக்கரின் பெரும் சிறப்புகள் விளங்க வைத்து திருநீற்று நெறியை போற்றி வரும் அடிப்படையில். எப்படி யாழ்ப்பாடும் பெரும் பாணரும் தங்க அங்கிரவு பள்ளி மேவி. ஏன் இந்த வார்த்தையை திருப்ப திருப்ப சொன்னார்னா, அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்ததுங்க. இது சரியா தவறா தெரியாது, இது வரவேற்றவர்கள் பிழையா வாழ்ந்தவர்கள் பிழையான்னு தெரியாது. இந்த நீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் இந்த இடத்துல ரொம்ப வற்புறுத்தணுன்றதுக்கோசரம் சொல்றேன். இவர்கள் இருவரும் அன்றைய சமூக சூழலின் அடிப்படையிலே பிறப்பால் தீண்டப்படாதவர். அன்றைக்கு இருந்தது, அது சரி தப்பெல்லாம் விளக்க முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது. அன்றைக்கு இருந்த சமூகம், ஆட்சியாளர்கள் இந்த அப்பாத்தீட் அப்படின்ற ஒன்றை கை கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட குலத்துல பிறந்த நீலகண்டரையும் மதங்க சூளாமணியையும் வேத நெறியின் வழி நிற்கக்கூடிய ஞான சம்பந்தர் தன்னுடன் வைத்து கொண்டார். தான் பாடும் பதிகங்களுக்கு இசை கூட்டச் சொன்னார். தான் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் உடனழைத்து சென்றார். இவரோடு வந்த இந்த நீலகண்ட யாழ்ப்பாணரையும் மதங்க சூளாமணியையும் சம்பந்தரை எவ்வாறு எதிர்கொண்டு அழைத்தார்களோ, சம்பந்தருக்கு எவ்வாறு உண்டான தகுதிகளை சிறப்புகளை தந்தார்களோ, அதனை போன்றே நீலகண்டருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பை சொல்றதுக்குத்தான் அவரினுடைய நெடிய மனையில் என்ன செய்தாரா, விருந்து அமுது செய்து நீர்மை பாடும் யாழ் பெரும் பாணரும் தங்க, தன்னோடேயே தங்க வைத்து கொண்டார். இதெல்லாம் அன்றைய காலத்துல நினைச்சே பார்க்க முடியாது. அன்று இரவு அந்த நீலநக்கர் இல்லத்துல தங்கி, அங்கு இரவு பள்ளி மேவி, அங்கு அந்த வீட்டுல இரவு தூக்கத்தை மேற்கொண்டு பள்ளி மேவி
உறக்கத்தை மேற்கொண்டு ஆடும் அவர் அயவந்தி பணிவதனுக்கு, நடனத்தை ஆடிக்கொண்டிருக்க கூடியவனும் அயவந்தி என்ற தானத்திலே அருள் பாலிக்க கூடியவனுமாகிய பணிவதனுக்கு, பணிவதன்னாக்க அப்படிப்பட்ட இறைவனை பணிவதற்கு, அயவந்தியை பணிவதற்கு, பணிவு அதனுக்கு அன்பருடன் அணைந்து சென்று அந்த அன்பராகிய நீல நக்கரோடும் யாழ்ப்பாணரோடும் சென்று நாடிய நன்குடை நீல நக்க அடிகளுடன் நாதர் கழலில் தாழ்ந்து சிவபெருமான் கடல்ல போய் மீண்டும் வணங்கினார்கள். கோதிலா ஆர் அமுதை கோமள கொம்புடன் கூட கும்பிட்டு ஏத்தி ஆதியாம் அரைப்பொருளால் அருந்தமிழின் திருப்பதிகம் அருளி செய்வார் நீதியால் நிகழ்கின்ற நீலநக்கர் தம் பெரும் சீர் நிகழ வைத்து பூதி சாதனார் பரவும் புனித இயல் இசைப்பதிகம் போற்றி செய்தார். இப்படி அவரை வைத்துக் கொண்டு அழகான பதிகத்தை பாடினார். அந்த திருச்சாத்த மங்கையில நீலநக்கருடன் சேர்ந்து இறைவனை வழிபட்ட பொழுது சம்பந்தன் பாடின பதிகம் எதுனாக்க திருமலர் கொன்றை மாலை என தொடங்கும் பஞ்சம பண்ணில் அமைந்த பதிகம். நான் நினைச்சு பார்த்து வருந்தக்கூடிய இடங்கள் இதெல்லாம் குறிப்பா எந்தெந்த தலத்துல என்னென்ன பதிகங்கள் எல்லாம் பாடியிருக்கிறார் அதெல்லாம் உடனே பார்த்து சொல்ல முடிகிறது. எனக்கு உண்டான போதிய அறிவு என்பதை காட்டிலும் ஒரு படி மேல போய் அந்த இசை பற்றின ஞானமும் இருந்திருந்தால் இந்த பதிகங்கள்ல ஒரு பாட்டையாவது ஆனந்தமாக பாடி விளக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நமக்கு இந்த பிறவியில இயல் தமிழை சுவைப்பதற்கு மட்டுமே இறையருள் பணித்து இருக்கிறான், ஒண்ணும் பண்ண முடியல. நான் இதை தொடங்கும் போது நினைச்சது உண்டு, உண்மையிலேயே ரொம்ப பெரிய அளவுல நினைத்தது உண்டு. என்னன்னா, துணைவியார் அருகில் வைத்து கொண்டு இந்த பதிகம் வருகின்ற பொழுது இந்த பதிகத்தை ஒரு பதிகத்தை பாடு அப்படின்னு சொல்லலான்னு. அவர்கள் ஊர்ல இல்லாத பொழுது இந்த செயலை தொடர்ந்து செய்ய முடியாது. அப்போ இது விட்டிசைக்கும். சில தலங்களுக்கு உண்டான பதிகங்களை பாடியோ சில தலங்களுக்கு உண்டான பதிகங்களை பாடாமல் வெறும் உரைநடையாக சொல்லியோ அமைய பெறுவதனால குழப்பம் ஏற்படும்னு விட்டுட்டேன். முதல்ல அப்படி ஒரு திட்டம் வைத்திருந்தேன். இந்த பதிகங்களை எல்லாம் அழகாக பாடி விளக்கலாம். ஒவ்வொரு அந்தந்த ஊர்ல ஒரு நான் அந்த ஊரை பற்றி தெரிந்து கொண்டோம், பாடலையும் நாம பாடினோம் என்றால் அந்த பாடலின் வழி ஞானதம் எவ்வாறு அந்த தலத்தின் இறைவனை துதிக்கிறார்னு தெரிந்து கொண்டால் இன்னும் கொஞ்சம் அழகா நான் அந்த தலங்களுக்கெல்லாம் நம்ம நேர்ல போய் வாழ்நாள்ல இறைவனை அங்கு சந்திப்போமான்னு நமக்கு தெரியாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா அந்தந்த தலங்கள்ல உள்ள இறைவனை பற்றின ஒவ்வொரு பாட்டு கொஞ்சம் சிந்தித்தால் அந்த தலத்திற்கே போய் வந்த ஒரு சிறப்பு நமக்கு கிடைத்திருக்கலாம். அதனாலேயே ஞான சம்பந்தரோடையே ஒவ்வொரு தலமாக நாம செல்லுகிறோம்ன்றது ஒரு பக்கம். ஆனால் அந்தந்த தலத்திற்கு உண்டான பதிகங்கள்ல இருந்து ஒரு பாட்டு கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அந்த பாட்டுல எது இன்னும் மேலும் நெருக்கமாக அணுக்கமாக நமக்கு இருக்கும்னு தேர்ந்து கூட பாடும். அதை பாடி அதன் உண்டான பொருளை விளக்கி இருந்தால் இன்னமும் அந்த தலம் பற்றின ஒரு தெளிவும் அந்த தலத்தினுக்கே நேரில் சென்று வந்ததாகியதோ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கலாம். அது என்னுடைய கவக்குறைவு, அவ்வளவு. என்னுடைய இயலாமை, எனக்கு அந்த இசைத்துறையை பற்றின அறிவு இல்லாமல் போனதினால அதனால அந்த பாடல்களை இந்த பதிகத்தின் பெயரை சொல்ல முடிகிறது. அதுக்கு பதிலாக அந்த பதிகத்திலிருந்து ஒரு பாட்டை எடுத்து பாடி அதன் பிறகு விளக்கத்திற்கு போனா எவ்வளவு அழகா இருக்கும். சில நேரங்கள்ல சிலதுதான் வாய்க்கும், வேற வழி இல்லை. அதனால கோதிலா ஆர் அமுதை குற்றமற்ற அமுது போன்றவன், கோதுனா குற்றம், குற்றமில்லாத அரிய அமிழுது போன்றவனும் கோமள கொம்புடன், இந்த கோமளம் அப்படின்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான விஷயம். கொம்பை போன்ற அதாவது அழகிய, கோமளம்னா அழகுன்னு அர்த்தம். கொம்பு போன்றவள்னாக்க அதாவது இறைவனோடு இரண்டர கலந்து இருக்கக்கூடிய ஒரு கொம்பை போன்றது, ஒரு தளிர்த்த கிளை போன்ற.
அழகான கிளை போன்று இறைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அம்மை. ஆகவே கொம்புடன் கூட கும்பிட்டு ஏத்தி இருவரையுமாய் அம்மை அப்பனோடு இருக்கக்கூடிய அந்த இறை உருவத்தை வணங்கி ஏத்தி ஆதியாம் மறைப்பொருளால் அருந்தமிழ். அழகான இடம். வேதங்கள் எவ்வாறு இந்த இறைவனை புகழுகிறதோ அல்லது புகழ்ந்தனவோ அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி தன்னுடைய தேவாரத்துல பாடினாதான் சம்பந்தம். நீங்க வேதம்னு தனியா படிக்க வேண்டாம். வேதத்தினுடைய சாரம், அந்த சாரத்தின் வாயிலாக இறைவன் எவ்வாறு விளக்கப்படுகிறான் என்பதை தன் தமிழ் பாடலின் மூலமாக பாடி காட்டியவரா ஞான சம்பந்தர். ஆதியாம் மறைப்பொருளால் அருந்தமிழின் திருப்பதிகம் அருளி செய்வார். இந்த ஆதி வேதங்கள்ல சொல்லப்பட்ட இறை பெருமையை தன்னுடைய தமிழினால் பதிகம் பாடி அருளி செய்தார். நீதியால் நிகழுகின்ற நீலநக்கர். ரொம்ப அழகான இடம். அந்த நீதியால் அப்படின்னா மறைநூலுக்கு நீதின்னு. நீதியால் நிகழுகின்ற நீலநக்கர் தம்பெரும் சீர் நிகழ வைத்து அந்த வேதத்தின் வழி வாழ்க்கையை நடத்தக்கூடிய திரு நீலநக்கரின் பெரும் சிறப்புகளை எல்லாம் அந்த பதிகத்துல வைத்து பாடினார். இது இன்னொரு பெரிய அழகான பாக்கியம். சமகாலத்துல இருந்தவரை நினைத்து அவரை வரலாற்றுல குறித்து காட்டுதலே பெரிய விஷயம். அதனோடு ஒரு படி மேல போய் சம்பந்தர் தான் இறைவனை பரவின அந்த பதிகத்துல அந்த ஊராகிய சாத்தமங்கை தலத்துல இருந்த திருநீலநக்கரையும் பதிகத்திலே வைத்து பாடிய சம்பந்தர் அந்த மாதிரி சில அடியவர்களை பாடியிருக்க. பெரிய பேரு. சம்பந்தர் வாயால நீலநக்கரினுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் பாடின பதிகத்துல உடனாய் வைத்து பாடப்பட்டதுன்றது எவ்வளவு பெரிய தகுதி. இந்த வேடிக்கையா சொல்லணும். இது அப்பதான் ஞாபகம் இருக்கும். சமகாலத்துல வாழ்ந்தவர்களை பார்த்தோம் என்றால், அவரோடு பழகினோம் என்றால், நாம ஏதாகிலும் ஒன்றை செய்கின்ற பொழுது அவர் பெயரை நினைவுபடுத்துறதுன்றது ஒரு சமூக நாகரீகம். என்ன நடந்தது? உவே சாமிநாத ஐயர் கும்பகோணம் கல்லூரியில தமிழாசிரியராக நிரந்தர பதவி பெறுவதற்கு காரணம் தியாகராசன் செட்டியார். அவர் திருச்சியை சார்ந்தவர். கும்பகோணத்திலிருந்து பணி ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவர் திரு ஆனைக்காவல் பக்கத்துல வீரேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க குடியமர்ந்து விட்டார். கும்பகோணத்துல பணியில் சேர்ந்த உவே சாமிநாத ஐயர் அங்க இருந்த சமணர்களின் மூலமாக சமணர் இல்லங்களில சிந்தாமணி இலக்கியம் இருக்கிறது என்று தெரிந்து அதை கேட்டு பெற்று, அது நச்சினார்க்கினியர் உரையோடு கூடியிருந்ததினால அந்த உரையையும் மாற்றாமல் முதல்ல உவே சாமிநாத ஐயர் பதிப்பித்த நூல் சமண இலக்கியமான சிந்தாமணி தான். அந்த நூல் பதிப்பித்ததற்கு பிறகு அதுல ஒரு பிரதிய தியாகராசன் செட்டியாருக்கு கொடுத்து அனுப்பினார். தியாகராசன் செட்டியாருக்கு கொஞ்சம் கடைசி காலத்துல கண் பார்வை குறைந்து போனது. அதனால அந்த நூலை மற்றவர்கள் படிக்க சொல்லி அவர் கேட்டு இருக்கணும். அதாவது தொடக்க தாளிலிருந்து இறுதி தாள் வரைக்கும். உவே சாமிநாத ஐயர் தன்னுடைய எல்லா நூலுக்கும் ஒரு உரை எழுதுவார் முன்னாடி. அந்த உரையில இந்த நூலினுடைய தகுதி என்ன, இதை எங்கிருந்து எந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து பெற்றது, எத்துணை விதமான ஓலைச்சுவடிகள் கிடைத்தன, அது எங்கெங்கெல்லாம் இருந்து பெறப்பட்டன பட்டியலே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த ஓலைச்சுவடிகள் யார் மூலமாக யாரிடமிருந்து பெறப்பட்டது, யார் கொண்டு வந்து கொடுத்தார்கள், அவர்கள் பேர்லாம் சொல்லிடுவார். அவருடைய வழக்கம். அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், இந்த கும்பகோணத்துக்கு போய் தானே இந்த சிந்தாமணியை பற்றின
அறிமுகம் கிடைத்தது. அதை முதலாக கொண்டுதானே மற்ற இலக்கியங்களை தேட வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டார். அதனால அந்த கும்பகோணத்துக்கு பணிக்க அனுப்பித்த தியாகராசன் செட்டியாரை பற்றி அந்த தன்னுடைய சிந்தாமணி பதிப்புல எங்கேயுமே எழுதல. இது வேண்டுமென்றே செய்யல, எழுதல, அவ்வளவு நழுவி போனது. இதை தியாகராசன் செட்டியார் படிச்சுட்டு அதை பிறர் படிக்க முழுமையுமா கேட்டுட்டு தனது பெயர் எங்கும் குறிக்கப்படவில்லை என்றது அவருக்கு பெரிய வருத்தமா போச்சு. எல்லாரும் என்ன ஓவேஷ் அந்த நூல் இருக்கின்ற வரைக்கும் அந்த ஆசிரியர் பெயர் இருக்கும் இல்லையா? அதனால அவர் என்ன செய்தார், அந்த காலத்துல இதெல்லாம் மனதில் பட்டுதுன்னா உடனே கேட்டு விடுவார். சாமிநாத ஐயர்கிட்டயே போய் கேட்டுட்டார், என்ன சாமிநாதன் என் பெயரை விட்டுட்டீங்களே, எங்கேயுமே குறிப்பிடலையே. இவர் குறிப்பிட்ட உடனேதான் சுவாமிநாத ஐயருக்கு தான் செய்த தவறு புரிந்தது. சொல்லிட்டு எழுதுறார் என் சரித்திரத்துல, இனி இந்த தவறை என்னால் சரி செய்ய இயலாது, நூல் வெளியாயிற்று. ஆகவே என் வாழ்நாள் முழுவதும் தியாகராசன் செட்டியாரை நான் மறந்துவிடக் கூடாது என்கின்ற காரணத்தினால் நான் திருவல்லிக்கேணியில திருவெட்டீஸ்வரன் பேட்டையில் வாங்கின வீட்டினுக்கு தியாகராச விலாசம் என்று பெயர் சூட்டினேன் எழுது. நினைத்து பாருங்கள், உவே சாமிநாத ஐயரினுடைய மீ உயர் நன்றி பாராட்டுது. எவ்வளவு பெரிய விஷயம். தான் செய்த தவறு எது என்றதை புரிந்து கொண்டு அதை தியாகராசன் செட்டியாரே கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எழுதுறார், அதனால தியாகராசன் செட்டியாருக்கு நான் செய்யக்கூடிய நன்றி கடப்பாடு என்பதை இதன் மூலமாக தீர்த்து கொண்டேன். தான் விலை போட்டு வாங்கின வீட்டுக்கு அடுத்தவன் பேரை வைக்கிறதுக்கு மனது வருமா? வந்தது. இது போன்றதாகிய மகான்கள்லாம் எப்படி தோன்றினார்கள்னா இந்த மாதிரிதான். ஞானசம்பந்தர் தான் எழுதின தேவாரத்துல வழிபடக்கூடிய இறைவனை சாத்தமங்கை இறைவனை பாடினா போதும் இல்லையா? யாரும் கேட்க மாட்டார். ஆனா அந்த சாத்தமங்கையில இருந்த நீலநக்கர் தன் பதிகத்தினுள்ளேயே இறைவனை பரவுவதற்கும் பாடுவதற்கும் போற்றுதற்கும் புகழுதற்கும் உண்டான இடத்துல இவரையும் சேர்த்து பாடுகிறார்னா எவ்வளவு பெருமை. அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப அழகாக யோசித்து செய்திருக்கிறார்கள். எழுதுறார் பாருங்க, கோமள கொம்புடன் கூட கும்பிட்டு ஏத்தி ஆதியாம் அரைப்பொருளால் அருந்தமிழின் திருப்பதிகம் அருளி செய்வார் நீதியால் நிகழுகின்ற நீலநக்கர் தம் பெரும் சீர் நிகழ வைத்து அவரினுடைய பெருமைக்கு மிகுந்த செயல்களையெல்லாம் அந்த பதிகத்துல சுட்டி காட்டி பூதி சாதனம் பரவும் திருநீற்று நெறியை, பூதின விபூதி, அந்த பூதி சாதனம் பரவும் அந்த திருநீற்றின் பெருமையை நெறியை போற்றி வரும் தொண்டர்கள் போற்றுமாறு புனித இயல் இசைப்பதிகம் போற்றி செய்தார். தூய இயல் இசை உடைய பதிகத்தை பாடினார். இந்த பாட்டுலதான் சொன்னேன் இல்லையா, திருமலர் கொன்றை மாலை என்று பஞ்சம பண்ணில் அமைந்த இந்த பதிகத்துல இந்த கோமள கொம்புடன் கூட கும்பிட்டு ஏத்தி என்று இப்பதிக பாடல் தோறும் வரும் 12 அடிகளில் அம்மையுடனாக ஐயன் நிற்கிறான் என்ற குறிப்பை தருகிறார் பதிகம் முழுக்க. அதுக்கப்புறம் நிறையினால் நீலநக்கன் நெடுமா நகர் என தொண்டர் அறையமூர் சாத்தமங்கை என்று திருக்கடை காப்பிலே நீலநக்கரினது சிறப்பை எடுத்து மகிழ்ச்சி. எப்படியா? நிறையினால் நீலநக்கன், நிறை குறைவே இல்லாது நிறைவோடு இருக்கக்கூடிய நீலநக்கன் என்று எங்க திருக்கடை காப்புல அப்படிப்பட்ட நீலநக்கன் வாழக்கூடிய அந்த நாயனார் வாழக்கூடிய நெடுமாநகர், பெரியதும் பழமையானதும் ஆகிய நகராகிய நகர்னு இவர் சொல்லல என்று தொண்டர்களால் சிறப்பிக்கப்படக்கூடிய சாத்தமங்கை அப்படின்னு எழுதினார். என்ன ஒரு கௌரவம்.
இதுதான் அன்றைக்கு அவர்களால் செய்யப்பட்ட மிக உன்னதமான செயல். ஒரு அடியவன் தனக்கு முன்பு இருந்த தன் காலத்து இருந்த அடியவனை பாராட்டும். இது ஒரு பெரிய மரபுன்னே நான் சொல்லுவேன். இன்றைக்கு அந்த வழக்கம் போயிற்று, பாரதியோடு போயிற்று. பாரதி தனக்கு முன்னாடி இருந்த இலக்கியவாதிகள் எல்லாம் அழகா பாராட்டியிருக்க, தன் துறை அல்லாத பிற துறையில இருந்தவரையும் பாராட்டியிருக்க. பாரதிக்கு இசையில் ஆர்வம் ஜாஸ்தி, சுப்புராம தீட்சிதரை பாடியிருக்க. அன்றைக்கு இருந்த இசையில மிகச்சிறந்த ஆற்றல் பெற்றவர், அவரை புகழ்ந்து பாடியிருக்க, அவருக்கு இரங்கல் எழுதியிருக்க. இதெல்லாம் அந்த காலத்துல மக்களினுடைய மனோநிலை. தன்னை ஒத்த அறிவிலும் ஆற்றலிலும் ஏதாகிலும் ஒரு துறையில ஆழங்கால் பட்ட புலமையும் இருக்கக்கூடியவர்களை மனதார பாராட்டுதல் இன்றைக்கு பெரும்பாலும் இல்லாமல் போனது. ஒரு இசை கச்சேரியோ நடன கச்சேரியோ அதை ஒழுங்கா விமர்சனம் பண்ணுவதற்கு கூட அங்கேயும் இவர்களுடைய சுய விருப்பு வெறுப்பு பிரதிபலிக்கும். இதெல்லாம் தான் இப்ப ஆச்சரியம். இவைகளுக்கு எல்லாம் விமர்சனம்ன்ற பெயர்ல நாம மிக பெரிய அளவுல துணை போய் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பாருங்கள், ரொம்ப தெளிவா அழகாக தன் காலத்து வாழ்ந்த ஒரு அடியவரை தன்னுடைய அதுவும் திருக்கடை காப்புல வைத்து வாழ்த்துகிறார்னா எவ்வளவு பெரிய தகுதிக்கு உட்பட்டு இருக்கும். அதற்கப்புறம் இந்த சாத்தமங்கையிலிருந்து வேறு எங்கு பயணிக்கிறார் என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.